அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம் நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மொச்சக்கொட்டை குழம்பு. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா என்னோட அப்டேட்ஸை ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் மொச்சக்கொட்டை, லீமா பீன்ஸ், 2 to 3 பிரிஞ்சால், ஒரு வெங்காயம், 6 பூண்டு விழுதுகள், ஒரு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஹோம்மேட் குழம்பு பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், 1/2 டீஸ்பூன் சென்னா தால், 1/2 டீஸ்பூன் உரதால், கொஞ்சமா வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எலும்புச்சம்பழ சைஸ்ல புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும், தேவையான அளவு உப்பு. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் மொச்சக்கொட்டை வேக வைத்தது, 1/2 டீஸ்பூன் பனல் சீட்ஸ், கொஞ்சமா வெங்காயம். அவ்வளவுதாங்க. மொச்சக்கொட்டைய நான் ஊற வைக்க போறேங்க. ஒரு 6 to 7 மணி நேரம். லீமா பீன்ஸ் இது நல்லா ஊறியாச்சு. குக்கர்ல போட்டுக்க போறேங்க. இப்ப பாருங்க, இது நல்லா பெருசா இருக்கு. இந்த மாதிரி ஊறி இருக்கணும். தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 to 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பும் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இந்த ஸ்டேஜ்ல வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாவே வெங்காயம் வெந்துருங்க. இந்த ஸ்டேஜ்ல நீல வாகுல கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. அடுத்தபடியா தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள், உங்க காரத்துக்கு தகுந்தது போல மிளகாய் தூள், குழம்பு தூள் இதுங்க. அப்படியே நல்லா ஒரு கிளறி விடுங்க. மசாலா எல்லாம் உள்ள நல்லா வேகும் வெங்காயத்தோட சேர்ந்து. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல கத்திரிக்காய் நீலவாகுல கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே நல்லா ஒரு கிளறி விடுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் வேக விடலாங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு எலும்புச்சம்பழ சைஸ்ல புளி கரைச்சு தண்ணி சேர்த்துருக்குங்க. இது கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வெந்த மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த டைமிங்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம ஒரு கிரவுண்ட் மசாலா அரைக்க போறோம். மிக்ஸி ஜார்ல வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பனல் சீட்ஸ், தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன் அளவு மொச்சக்கொட்டை சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க, பேஸ்ட் மாற. இப்போ நம்ம விழுத சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ரொம்ப திக்கா இருக்கு. கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா அந்த கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஃபைனலா கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் போட்டு கார்னிஷ் பண்ணிருங்க. சூப்பரான யம்மியான மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இது கூட மெயின் டிஷ்ஷா என்ன வச்சு சாப்பிடலான்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், கொள்ளு இட்லி, முருங்கை இலை இட்லி, திணை இட்லி, தோசை, இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். மறக்காம நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கீழே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.